ஹாய். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி அவுட்ஃபிட்லாம் ஸ்டிச் பண்ணலாம், எப்படி கட் பண்ணலாங்கிறது நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைவ் கிளாஸில் மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பேன். இந்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நான் நெட் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே நான் லைனிங் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் வச்சு நான் அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ சுற்றி நான் கட் பண்ணதில் இந்த பக்கம் தான் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். எப்படி மார்க் பண்ணணும்னு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் வைக்கணும். ஸோ அதனால் எப்படி நாட் வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். கிராஸாக அந்த இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக நாட் வர மாதிரி நம்ம செட் பண்ணிடுறோம். செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பெல் பின் குத்திடுறோம். ஸோ அதேமாரி ஆப்போசிட்லேயும் வச்சுட்டு நம்ம பெல் பின் குத்திடுறோம். சுற்றி கிளாத்தையுமே சேர்த்து கிளாத் நகராமல் இருக்கிறதுக்கு சுற்றியும் பெல் பின் குத்தி வச்சிடுறோம். இப்போ சுற்றி ஃபுல்லாகவே நான் பெல் பின் குத்தி வச்சுக்கிறேன். இந்த இடத்துலையும் நம்ம நாட் வைக்கணும் இல்லையா, அதனால் அந்த இடத்துலையும் நான் ஒரு நாட் வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ண பிறகு அந்த இடத்துல நான் ஒரு பெல் பின் குத்தி வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த ஷார்ப் இன்ச்சஸ்க்கு வர மாதிரி நம்ம நாட்டை செட் பண்ணி வச்சிடுறோம். அந்த இடத்துல நான் பெல் பின் குத்தி வச்சிடுறேன். இப்போ சுற்றி நான் வந்து பெல் பின் குத்தி வச்சுட்டேன். இப்போ ஃபுல்லாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக மார்க் பண்ணதில் செட் பண்ணிவிட்டு நான் பொறுமையாக டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அந்த இடத்துல ஸ்பீடாக அடித்தோம்னா வந்து கிளாத் சுருங்கிடும், நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வராது, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த கர்வ்லாம் வராது. அதனால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கர்வ் இதெல்லாம் வரும். கரெக்டாக செட் ஆகிருக்கா அந்த நாட்லாம் அப்படிலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம 1 by 1 நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இடையில பெல்பின் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். சரி, சரௌண்டிங் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நான் மார்க் பண்ணது மேலேயே தான் ஸ்டிச் பண்ணுறேன். சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். மார்க் பண்ணதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுறேன் நான். பெல்பின் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன். கரெக்டாக நாட் செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அதுலேருந்து. இப்போ நம்ம போட் நெக் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். டர்ன் திரும்பும் போது தான் ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது மேலேயே இன்னொரு ஸ்டிச்சஸ் நம்ம கொடுக்கணும். எப்போதுமே கிளாத் எப்போ டர்ன் திருப்ப போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் எப்பொழுதுமே 2 இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், திருப்பும் போது பிசுறு வராது. ஸோ டபுள் ஸ்டிச் நம்ம கொடுத்துறோம். அதில் செகண்ட் ஸ்டிச் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு மேலேயே தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டான நம்ம எதிர்பார்த்த ஷேப் கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் கடகடன்னு. செகண்ட் ஸ்டிச் தானே, அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இந்த டாட் லைன் வச்சுருக்கேன்னா அதேமாரி ஃபுல்லாக நம்ம அது மேலேயே நம்ம கட் பண்ணிடலாம். ஆப்போசிட்டில் வந்து நான் டாட் லைன் வைக்கல. ஸோ அதுக்கேற்ற மாரி 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணலாம். ½ இன்ச்னால் ஃபுல்லாக நீட்டாகவும் 1/2 இன்ச்சில் தான் இருக்கணும். 1/4 இன்ச்னால் ஃபுல் நீட்டாகவும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ ஃபுல்லாக அது மேலே வந்து நாச்சஸ் கொடுத்துட்றேன். டேர்னிங் இடத்துலலாம் குட்டி குட்டியாக நெருக்க நாச்சஸ் நிறையா கொடுக்கணும். ஃபுல்லாகவே வந்து நம்ம நாச்சஸ் கொடுத்துடலாம். அதில் குட்டி குட்டியாக நெருக்கமாக கொடுத்தா நம்ம டேர்னிங் திருப்பும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஃபுல்லாகவே நாச்சஸ் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து கிளாத்து திருப்பிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ வந்து கிளாத்து திருப்புகிறோம். நம்ம இப்படியே வச்சு திருப்பும் போது இது வந்து இழுக்கும் போது இந்த நாட்டுக்கிட்ட பஞ்சாக இருக்கும் உள்ள கிளாத்து. ஸோ அதனால் கரெக்டாக வராது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கான ட்ரிக்ஸ் என்னன்னா, திருப்பி நம்ம கிளாத்தை அதே ஆப்போசிட்டில் இப்போ திருப்புறோம் பாருங்கள். திருப்பிட்டு இந்த இடம் நம்மளுக்கு பஞ்சாக வருதுல்ல, இந்த இடம் 1/2 இன்ச் நம்ம கிளாத் விட்டதில் பஞ்சாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு திருப்பும் போது கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். நமக்கு இழுக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக நீட்டான ஷேப் வந்துட்டு பாருங்கள். இது போல் ஆப்போசிட் சைட்லேயே நம்ம கிளாத்தை திருப்பி அந்த நாட்டுக்கானது கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக திருப்பின பிறகு கிளாத் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது மேலே வந்து நம்ம படிமான தையல் போட முடியாது இல்லையா? அதனால் இப்போ அதை கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஓரமாக அடிக்கிறேன் பாருங்கள். இதேமாதிரி கரெக்டாக அடிச்சிடணும். ஃபுல்லாக இதேமாதிரி நீட்டாக அடிக்கும் போது அதோட ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த லைனிங்ஸ் கிளாத் வந்து உள்பக்கமாகவும் மெயின் பீஸ் வந்து வெளியிலையும் சென்டரில் அந்த ஸ்டிச்சஸ் கோடு தெரியணும் நமக்கு. அந்த மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதே போல் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஓரத்துலேயே நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக அடித்தோம்னா கிளாத்தே சைடாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அடிக்கணும். இந்த கர்வ் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம கரெக்டாக நீடல் செட் பண்ணி கரெக்டாக திருப்பி நம்ம அடிக்கும் போது நமக்கு அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். கரெக்டாக கிளாத்தை இழுத்துட்டு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ முடிச்சிட்டோம். இப்போ நெக் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ சைடில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ என்னோடய கிளாஸில் சேரணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா கிளாஸ் வேணும், இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக நீட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆம்கோல் கிட்ட ஸ்டிச் பண்ணிடலாம். ஆம்கோல் கிட்ட ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ராப் கிட்ட ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக நீட்டாக ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கிளாத்து எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஃபுல்லாக கிளாத் கட் பண்ணி முடிக்க போகிறோம். ஆம்கோல் கிட்ட ஷோல்டர்கிட்ட எங்கே பார்த்தாலும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம 1 இன்ச் கேப் விட்டுருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம மடித்து தைக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஆஃப் இன்ச்சாக ஃபோல்டு பண்ணி இந்த 1 இன்ச்சை ஃபுல்லாக நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதை
ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை மடித்து தைக்கும் போது நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நீட்டாக அடித்தோம்னா கிளாத் சைடாக போயிடும். ஸோ சென்டரில் நம்ம வந்து ஹூக்குக்காக நம்ம சென்டரில் ½ இன்ச் டாட் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதையே நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஆப்போசிட்லேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு டாட் லைனுக்காக நம்ம ½ இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சென்டரில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். நமக்கு ஸ்டிச் பண்ணவும் கரெக்டாக வரும். எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிடலாம். அதே போல் ஆப்போசிட்லேயும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பேக் சைடு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்க்கலாம். நெட் கிளாத் வச்சுட்டேன், அதுக்கு லைனிங் வச்சுட்டேன், கேன்வாஸும் அயர்ன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பேக்குக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஆப்போசிட்டில் வந்து டாட் லைனாக வச்சுருக்கேன். ஸோ அது மேலே நம்ம வச்சு ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம், ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ திருப்பி அது மேலே நான் இன்னொரு ஸ்டிச்சும் கொடுத்துட்றேன். சைடில் பெல்பின் குத்தியது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறேன். இப்போ அது மேலே நான் இன்னொரு ஸ்டிச்சும் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக வரணும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதே போல் ஒரு ½ இன்ச் போல் ஸ்டிச்சஸ்க்காக கேப் விட்டுட்டு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு கிளாத்தை. இப்போ நாச்சஸ் போட்டுடலாம். சென்டரில் கரெக்டாக நாச்சஸ்லாம் போடணும். இந்த இடத்துல நெருக்க போடும்போது நமக்கு டேர்னிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கிளாத்தை திருப்பிடலாம். இப்போ கிளாத்தை திருப்பினா இந்த மாதிரி தான் வரும். கரெக்டாக நீட்டாக நம்ம கிளாத்தை திருப்பி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக வச்சு நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஓரத்தில் நீட்டாக ஸ்டிச்சஸ் விழணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை இழுத்து பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கேற்ற நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஷேப் வந்துடும். இந்த ஷார்ப்னஸ் எல்லாமே கரெக்டாக நீட்டாக வரணும். ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணுமா, கரெக்டாக நம்ம ஷார்ப்புக்கிட்ட நீடில் ஸ்டாப் பண்ணி அப்படியே டேர்னிங் திருப்பினோம்னா அந்த ஷார்ப்னஸ்லாம் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ சைடு வரும் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை ஃபுல்லாக நீட்டாக பெல்பின் குத்திட்டு அதில் சைடில் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபுல்லாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம போயிடலாம். எப்படி கட் பண்ணணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறத நான் லைவ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக சைடில் உள்ள கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு எந்த கிளாத் ஸ்டிச் பண்ணுமோ அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்குங்கிறத லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து கிராஸ் பாட்டன்ஸ்குள்ளது. நம்ம ஃபுல்லாக சைடில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு
அவுட்லைன் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். அடிக்கடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா கிளாத்தில் போடும்போது கொஞ்சம் எக்ஸட் ஆகிடும், இல்லைனா கம்மியாகிடும். அதனால் கிளாத்தில் பேட்டர்ன்ஸ் போட்ட பிறகும் நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம கிளாத்தை வந்து இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணாமல் லைட்டாக வச்சு நம்ம அது மேலே ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். கிளாத் மேலேயே லைட்டாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு லைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணாலே நீட்டாக விழுந்துடும். இல்லை நம்ம கரெக்டாக இடையில செக் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு பக்கம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம அடிக்கடி கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் கட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக நீட் ஃபினிஷிங்காக வந்துடும். இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். இப்போ இதே போல் தான் நம்ம ஃப்ரண்ட்டு கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஷோல்டர் ஸ்டாப் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் மட்டும் அட்டாச் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சுட்டு 1/2 இன்ச்சு கேப் நம்ம ஆல்ரெடி விட்டுருப்போம். அது மேலேயே ஒரு ஸ்டிச் இல்லைனா 3 ஸ்டிச் இல்லைனா ஒரு 4 ஸ்டிச் கொடுத்தா தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒரு 3 ஸ்டிச் போல் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ ஆம்கோலுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோலுக்கு வந்து அலவன்ஸோடு சேர்த்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் வருது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிராஸ் செக் தேவைப்படும். ஸோ அதனால் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவுக்கு பேட்டர்ன்ஸ் எப்படி போடணும்னா ஸ்லீவோட லென்த்து வந்து எனக்கு 12 தேவைப்படுது. ஸோ நான் 12 மார்க் பண்ணிக்கிறேன். நீட்டாக 12 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு வந்து 10 வருது. ஸோ நான் 5 எடுத்து சென்டர் லைனையும் டாட் பண்ணிக்கிறேன். இப்போ நீட்டாக ஒரு கோடு போட்டு சென்டர் லைனை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து 3.5 இது வந்து ஸ்டாண்டர்டு. ஸ்லீவ் 7க்கு மேலே போனால் இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம 3.5 எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஸோ பேக்குக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா 8.1 போல் வந்துச்சு. ஸோ அதை டாட் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். ஸோ அங்கேருந்து ஆஃபாக பிரித்தோம்னா ஆஃபாக வர இடத்துல ஒரு டாட் லைன் போட்டு ஒரு 0.2 அப்படி இல்லைன்னா 0.1 டாட்டாக வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அந்த டாட்டட்ஸை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு 9 வருது. ஸோ 9 நம்ம கரெக்டாக டாட் பண்ணலாம். நைன் வருதா? ஸ்ட்ரைட்டாக 9 வர மாதிரி வச்சு அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வரோம். இப்போ இதை வந்து ஆஃபாக பிரிக்கணும். அந்த இடத்துல ஒரு டாட்டு, திருப்பி இந்த பக்கத்தில் ஆஃபாக பிரிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு டாட்டு, திருப்பி இந்த சைட்லேயும் ஒரு ஆஃபாக பிரிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு டாட். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு கீழே கம்பல்சரி 1/2 இன்ச் ஸ்டாண்டர்டு. நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன வச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் 0.2. அங்கே 0.1னா இங்கே 0.1, இங்கே 0.2னா அங்கேயும் 0.2, அந்த மாதிரி தான் வைக்கணும். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச் கம்பல்சரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நீட்டாக. ஃபுல்லாக நீட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். அதே போல் ஆப்போசிட்லேயும் ஜாயின் பண்ண இடத்துல நம்ம கோடு போட்டுடலாம். இப்போ பேப்பர் கட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் மேலே ஈவனாக போட்டுடலாம். நெட் கிளாத்தில் நான் லைனிங் வைக்கல ஸ்லீவுக்கு.
ஃபுல்லாக கிராஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கிளாத்தில் அந்தளவுக்கு நமக்கு தெரியலை. ஸோ அலவன்ஸ்க்காக நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு 1/2 இன்ச் போல் ஸ்டிச்சஸ்க்காக விட்டுடுறேன். கீழே வந்து 1 இன்ச் போல் ஸ்டிச்சஸ்க்காக கோடு போட்டுடுறேன். இப்போ ஆப்போசிட்லேயும் அலவன்ஸ்க்காக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுடுறேன். நீட்டாக போட்டுட்டு இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளாத் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பெல் பீன் குத்திட்டு இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அது மேலே தான் கட் பண்ணணும். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் மேலே கட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்டரில் ஒரு நாச்சஸ், ஃப்ரண்ட் பேஜ்க்கு ஒரு நாச்சஸ், நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டருக்கு வருதான்னு பார்த்துட்டு நம்ம 1 இன்ச் வந்து மடித்து தைக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஈவனாக நெட் கிளாத்துங்கிறதால ஈவனாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நீட்டாக ஃபேஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிளாத்தை வந்து நீட்டாக இழுக்காமல், இது நெட்டு கிளாத்துங்கிறதால நம்ம ஸ்லீவை பிடிச்சி இழுத்தோம்னா லூஸ் ஆகிடும், நமக்கு எக்ஸஸாக கிளாத் வந்துடும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும், ஈவனாக வந்துடும். ஸ்லீவை ஆம்கோல்கிட்ட விட்டு கரெக்டாக நெட்டு கிளாத்துங்கிறதால இழுத்துடக்கூடாது, பொறுமையாக ஸ்லோவாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம எந்த கிளாத்தையுமே இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணும்போது இழுத்து பண்ணும்போது நமக்கு எக்ஸஸாக நிறையா கிளாத்தே வந்துடும். ஸோ அதனால் இழுக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இப்போ கரெக்டான கிளாத்துக்கு வந்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக போய் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து போட்டு பார்க்கும்போது நமக்குள்ள அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது போல் நிறைய ப்ளவுசஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அதோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.